மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. விசித்ரா பல கதாநாயகிகளோட நடிச்சிருக்கீங்க. இதில் எந்தெந்த கதாநாயகர்கள்லாம் உங்களுக்கு இன்னி வரைக்கும் மறக்க முடியாதவங்க அப்படின்னு சொல்லுவீங்க? நான் நடித்தவங்க ஷோபா, ராதிகா, அம்பிகா, சரிதா, கவிதா, தீபா, ரம்யா கிருஷ்ணன். படிக்காதவங்கள ரம்யா கிருஷ்ணன் தானே. அம்பிகா நானும் சீரியல்ஸ் பண்ணோம், தெலுங்கு சீரியல். ஸோ அதே விஜய் தான். ஆக்சுவலாக நான் அம்பிகா வந்து கேரளாவில் இருக்கும்போது செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வரும்போது நான் இருந்தேன். அந்த அந்த பேனல் இல்லை, இவங்க தான் வர்றாங்க ஹீரோயினான்னு சொல்லும்போது அந்த காலகட்டங்களையும் தெரியும் எனக்கு. ஸோ நானும் அம்பிகா ஒரு படம் ஹீரோயின் நான் நடித்தோம். பட் அது வெளியே வரல. நம்ம ஜெகநாதன் டைரக்டர் அவர். அதே இதுதான் இன்றைக்கி பார்த்தாலும். அஃப்கோர்ஸ் ராதிகா ரேடனில் நான் வந்து படங்கள் பண்ணல. ராதிகா ஒரு 4 படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ரேடனில் சீரியல் பண்ணேன் தவிர ராதிகா நான் காம்பினேஷன் பண்ணல. எங்காவது பார்த்தா ஹாய் ஜி, ஹாய் ராதிகா, இப்படி தான் இருக்கும். நானாக போகிறது. இப்போ இந்த பழைய ஆர்டிஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்துவாங்க, அதுக்கு போக மாட்டேன். எனக்குள்ள படிக்காதவன் 25வது வாரம் செலிப்ரேஷன் நான் போகல. அப்படியா? ஆமாம் சார். ஏன் இருப்பானே? ஏன் இதே தான். நீங்கள் எவ்வளோ ரியாக்ட் ஆகுறங்க. ராஜசேகர் அடிக்க வந்துட்டார், ஷீல்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். ஆமாம் சார். எங்கேயோ எனக்குள்ள இப்போது சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லை, இந்த சைக்காலஜி காம்ப்ளெக்ஸ், ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு எதுன்னு தெரியாது. இன்னும் அதை நான் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு நான் என்ன, ராஜசேகர் வந்து என்னை திட்டுறாரு, ஏன்டா வரல. எனக்கு பர்சனலாக இருக்கும்போது வாடா போடான்னு பேசுவோம். நான் ஏன் போயா என்பேன். ஏன்னா அவர் வயசில் பெரியவர். ஏம்மா என்னம்மா சொல்லணும் இவன்? அங்கே என்ன சிவாஜி சார், ரஜினி, நான் வந்தால் என்ன, வரல என்ன. இது என்னுடைய சமாதானம் சார். இது நான் நினச்சது அப்படி இருக்கக்கூடாது சினிமாவில். ஸோ இனிட்டேஷன் நமக்கு வந்து பத்திரிக்கை வரலன்னா கூட நீ பூஜைக்கு போயிடணும். அப்போ தான் நீ சினிமாவில் இருக்கிறதே தெரியும். கரெக்டு தான். எம்ஆர் ராதா சார் சொன்ன மாதிரி தூங்கினாலும் காலாட்டிட்டு தூங்கணும்டா, இல்லைன்னா சத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு, நான் அப்படி இல்லை சார். என்னை கூப்பிடணும், அதில் என் பேர் இருக்கணும், நம்ம ஏன் போனோம், தப்பு. நான் அது ரைட்டுன்னு நான் வந்து சொல்லிக்கல. அதனால் நான் படிக்காத அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகல. ஷீல்டு அவர் தான் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தாரு. நல்ல ஷீல்டு, அது அருமையாக இருக்கும். உள்ளே வந்து அந்த அம்மனை இது வச்சு நான் சொன்ன பதில் இல்லை, எவனும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு விட்டார். அந்த நேச்சர்னால நான் வந்து நிறைய வந்து நான் மிஸ் ஆகிருக்கேன் சினிமாவில். அது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இப்போது அந்த ஆளுக்கு கொஞ்சம் ஈகோயா, இல்லை நான் திமிரு இப்படின்னு நினச்சாங்களே தவிர, நான் எந்த ஸ்பாட்டுக்கு போய் லேட்டாக போனதோ, இல்லை இப்போ பண விஷயங்களோ, இல்லை எந்த பிஹேவியர்லேயோ ஒரு சின்ன ஒரு இது கூட இது ஒரு கான்ட்ரவர்சிக்கு நான் போனதில்லை. விஜயாக இருக்கும்போதாக இருக்கட்டும், ஆல் தீஸ் டேஸாக இருக்கட்டும். சரி, என் மென்டாலிட்டி அவ்வளோதான். அது எனக்குன்னு ஒரு ஐடி, அதிலே நான் வாழ்ந்துட்டேன். திரைப்படங்களை நடிக்க வரதுக்கு முன்னாடியே திருமணம் ஆகிடுச்சு உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு என்ட்ரு ஆகும்போது சார். அந்த அப்போ எனக்கு என்ன 22 வயசு. இட் இஸ் லவ் கம் அரேஞ்ச்டு. எங்கள் சொந்தக்காரங்க தான். சின்ன வயசுலேருந்து தட் டைம் ஷி வாஸ் 9, I am 12. அந்த ஏஜில் இருந்து ஒரு ஏதோ எங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. சரி, நானாக டிசைட் பண்ணேன். எங்கே எனக்கு வந்து வேறு ஒரு மிஸ் ஆகிடு போகிறேனோ அப்படியான சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்கு சார். அது நானே அதுக்கு ஈல்டாக போயிட்டு போகிறேன்னு ஒரு பயம் வந்துச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட் கேர்ள் தோஸ் டேஸ், என் ஒய்ஃபை. ஆழமாக எனக்கு மனசில் இருக்கிற ஒரு இது. நான் இன்னொரு 5 வருஷம் கழித்து கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் பயந்துட்டேன். விட்டுடுவேன் சார். பர்ஃப்யூமே தெரியாத ஏஜ் சார். கரெக்ட். ரோட்டில் நடந்து வந்தால் பர்ஃப்யூமு வாசனையோடு ஒரு தேவகன்னிக்கு உங்களுக்காக வருதுங்கும்போது, நான் ஆம் அ பாய் ஆஃப்டர் ஆல் 22 இயர்ஸ். மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இது அப்போவே நான் சென்ஸ் பண்ணிட்டேன். அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி, அவங்களே வேண்டாம், நாங்கள் எதுக்கு இதுக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிற, என்ன அவசரம், கொஞ்சம் செட்டில் ஆகட்டுமே, அது இது அதெல்லாம் முதல்ல டிசைட் பண்ணி 23 ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன். என் ஏஜ். எத்தனை நடிகர்கள் உங்களை காதலிச்சிருப்பாங்க சார்? அது என்ன பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது சார்.
அதுலங்கிறது நம்ம வந்து நீங்கள் சினிமாவில் நிறைய தாலி கட்டுறோம் இருந்தது சார். காதலிக்கிறதுங்கிறது இப்போ என்னமோ இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க சார். தோஸ் டேஸ் அவங்களுக்கெல்லாம் ஏதோ சினிமாவுக்கு வந்துட்டாங்களே தவிர, இது இல்லை லைஃபு. நம்ம கல்யாணம் பண்ணி ஃபேமிலியோடு போயிருந்தா நல்லா இருக்குமான்னு ஃபீலிங்கோடு இருந்த ஹீரோயின்ஸ் நிறைய நிறைய உண்டு பேர். சார். என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இது நம்ம ராங் ஆர் ரைட் நான் சொல்கிறதில்ல, இது ஃபேக்ட். True. இன்னைக்கு வர்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் தேர் இப்போ எல்லாம் படிப்பு, பெரிய பெரிய ஃபேமிலிஸ், உலகம் தெரியும், நிறைய இல்லை, பிளாட்ஃபார்ம். இவங்களுடைய மைண்ட் செட் வேற, அப்போ இருந்த ஹீரோயின் மைண்ட் செட் வேற. வேறு மதர் என்ன சொன்னாலும் அங்கே தான் போவாங்க. இல்லை எவனோ ஒருத்தன் கார்டியன் இருப்பான். அது மேபி அவங்க எப்படி வர்றாங்கங்கிறது நம்ம யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு சொல்லலை. பலவந்தமாக வர்ற மாதிரி வந்தாங்க சார். என்கிட்ட கேட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. பட் நான் யாரோட பழகினாலும் முதல்ல சொல்கிறது என்ன தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அது சொல்லிடுவேன், ஐம் மேரிட். ஏன்னா நான் பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கேன், அவங்களுக்கு தெரியாது. ஸோ அன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியே வராது பர்சனல் நியூஸ் எல்லாம். அவங்க என்னை வந்து வேறு ஆங்கிளில் பார்த்துட்டு இது போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிடுவேன், எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒருத்தருக்கு இன்றைக்கி மாதிரி செல்ஃபோன்ஸ் கிடையாது கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஏதோ அந்த ஷூட்டிங் நடக்கும்போதோ ஏதோ அவுட்டோர் போகும்போது பேசலாம், பழகலாம். தட் இஸ் பட் ரொம்ப டீசென்ட் எல்லாரும் சார். நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப கௌரவமானது. கௌரவமாக தான் பிஹேவ் பண்ணோம் எல்லோரும். ஐ மீன் லேடிஸ், ஜென்ட்ஸ். நான் பீச்சில் ஷூட்டிங் நடக்குது சார். அப்போ கேரவான் கிடையாது. அன்றைக்கி பாப்புலர் ஹீரோயின் தான். அவங்களுக்கு அவசரமாக வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் சார். எங்கே சார் போக முடியும்? நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவங்க வந்து நைஸாக வந்து என்கிட்ட சொன்னாங்க, வெக்கப்பட்டு, அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும். அது நான் வந்து காஸ்டியூமர் கூப்பிட்டு, காஸ்டியூமர் என்ன பண்ணியிருக்காரு திரும்ப அந்த பாத்திரம் கழுவுறவங்க அவங்க இந்த 2-3 லேடிஸ் ஏதோ ஸ்பாட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டு தான் 2 புடவை சுற்றி பிடிக்க சொல்லி. கரெக்ட். என்ன ஒரு கௌரவமான தொழில் சார். டக்குன்னு சொல்லி இன்றைக்கி சரி கேரவான் இருக்குது, போகிறாங்க வர்றாங்க. அவங்களும் அங்கே ட்ரெஸ் மாற்றுவாங்க. ஆமாம், எவனாவது திரும்பி எட்டு பார்ப்போமா? அந்த இது கல்ச்சர் எங்கே சார் இருந்தது சார்? பெரிய ஹீரோயின், நான் அவங்க பேர் சொல்ல விருப்பப்படலை. நான் ரூமில் இருக்கேன், அவங்க ட்ரெஸ்ஸு மாற்றணும், நான் வெளியே போகிறேன்னு. பாபு நீ ஒன்றும் போக வேண்டாம், அப்படி திரும்பி உட்காரு. எது எங்களோட சீனியர் ஹீரோயின் சார், நம்பிக்கை தானே. கரெக்ட். அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படி திரும்பி உட்காரு போதும். அவங்களுக்கு போய் நம்ம தப்பான கோணத்தில் பார்த்தா நம்ம மனுஷங்களா? அந்த மாதிரி நம்ம இல்லை. பல படங்கள் நீங்கள் நடிச்சிருங்க, அதில் பல படங்கள் வெற்றி படங்கள். இதில் உங்களுக்கு ரொம்ப மன நிறைவை தந்த படங்கள் அப்படின்னு என்னென்ன படங்கள் சொல்லலாம்? எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா ஒரு வீடு ஒரு ரகம் தான் சார். பெரிய ஹிட்டு. அந்த பிராமியன் அந்த செத்து போகிறது, கோயம்புத்தூரில் என்னை கூப்பிட்டு ஷீல்டு கொடுத்தது, அது மறக்க முடியாதது. இன்றைக்கி ரதிதேவி சந்நிதிங்கிறதுக்கு அந்த காலத்தில் இருக்கிற ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்பப்போ எனக்கு இதில் அமுச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து என்ன விடுகதை தொடர் கதை சார். அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டனுடைய ஒய்ஃப் விஜயன், அது திருப்பி நான் வந்து அது நான் தெலுங்கில் ப்ரொடியூஸ் பண்ணேன், ராமநாராயண் டைரக்ஷனில். எனக்கு லாஸ் அது தெலுங்கில் அது எடுபடலை. ஸோ அந்த மாதிரி சொல்லணும்னா அந்த ஆரம்பத்தில் எங்கள் வாத்தியார் நாகேஷ் மெயினாக இருப்பார், நான் அவருடைய சிஷ்யனாக வருவேன். சமுத்திர ராஜகுமார்னு ஒரு சாங்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லணும்னா ஆரங்க படத்தில் அந்த எல்லா படம் நான் நடித்த படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு, அதனால தான் ஒரு 30-35 படம் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நடிச்சிட்டேன். பையன் நல்லா இருக்கான், கேரக்டர் நல்லா இருக்குது, படம் ஆல் தட் படம் ஓடனா தானே. நம்ம என்ன கிடிச்சிருந்தாலும் படம் ஓடல என்ன ஒன்றும் கிடையாது, யாருக்கும் கிடையாது சார். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து படிக்காதவனுங்கிறது மேபி ஒரு சிவாஜி சார், ரஜினி, அந்த நடுவில் இருக்கிற அந்த தம்பி கேரக்டர் நல்லா ரீச் ஆகிடுச்சு சார். எனக்கே அது புரியல. இப்படி இந்த ஜென்ரேஷன்ஸும் என்னை வந்து வெளியே போனால் டக்குன்னு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹோட்டலில் எங்கேயாவது அவங்க செல்லை நோண்டி பார்த்துட்டு அப்படின்னு அந்த படம் தான் நோண்டுறாங்க. அதுக்கப்புறம் கூட நான் அப்பப்போ ஏதோ ஒன்று ஆரா பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது ரீச் ஆகி 3 ஜென்ரேஷன்ஸுங்கிற மாதிரி ரஜினி மறக்க முடியாத ஆளெல்லாம் என்ன மறக்க முடியாது போல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கொடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு டே சிவாஜி சார் செட்டில் இருந்தார். என்னுடைய மேரேஜ் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது. எனக்கு ரம்யா கிருஷ்ணா மேரேஜ். ராஜசேகர் வந்து உடனே, பாபு சிவாஜி சார் பார்த்துட்டியா? நான் எப்படி போகிறது? ரஜினி வந்து எல்லாம் உட்காந்துருக்கோம் தள்ளி, சாரு தள்ளி உட்காந்துருப்பார். வா கூப்பிட்டு போகிறேன்னாரு. ரஜினி பார்த்தேன், போயிட்டு வான்னாரு. ஸோ கூப்பிட்டு போனார். கிட்ட போய் நின்ன உடனே
அண்ணே அப்படின்னாரு ராஜசேகர். அப்படின்னு பார்த்தாரு. அது கொஞ்சம் அப்படி வந்தார். இவர் தான் அந்த கடைசி தம்பி வேஷம் பண்ணுறாரு. சார் வணக்கம் சார், என் பேர் விஜயபாபு. ஓ మీరు తెలుగువారా? விஜயபாபுன்னு வந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டைலில் சொன்னார். எத்தனை படம் பண்ணீங்க ஏதோ ஒரு வார்த்தை கேட்டார். ராஜசேகர் டக்குன்னு பதில் சொல்கிறேன், என் படமே 5-6 படம் பண்ணாங்க சார். ரஜினி கிளாஸ்மேட் தான், ஃபிலிம் இன்ஸ்டியூட். சரி நான் இப்படி விஷ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அது அவங்கெல்லாம் வந்தாலே ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் சார். இன்னொன்றும் கூட இது இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிடணும். நான் ஒரு படம் நடித்தேன், நானும் சங்கீதானே, எம்ஜிஆர் சங்கீதா. அந்த படம் நடித்த அந்த படம் வந்து ஒரு ஏடிஎம்கே பேச்சாளர் எடுத்தார். திருவண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார் சார், பயங்கரமாக பேசுவார். அவர் ப்ரொடியூசரு. அவர் ஒரு பாதி படம் எடுத்து அவருக்கு ஏதோ ப்ராப்ளம். எம்ஜிஆர் சார் அப்போது சிஎம், அவர் பார்க்குறது வராரு இவர் படம். சவேரா ஹோட்டலில் ஒரு தியேட்டர், ப்ரொஜெக்ஷன் தியேட்டர், அங்கே தான் போடுறாங்க படம். எனக்கு ஃபோன் போட்டு, பாபு இந்த மாதிரி அவர் சார் வர்றாரு, ஐயா வர்றாரு, நீங்களும் சங்கீதா டைரக்டர், நான் தான், வேறு யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க, அந்த டயத்துக்கு வந்தேன்னா நிறைய போயிட்டோம். நான் எனக்கு இவர் சொன்னார் ப்ரொடியூசர், காலில் விடணும், ஓகேவா, காலில் விடணும் சொல்லும் போது அது எரிச்சலாக இருக்கும். சும்மா இருங்க நீங்கள், அவரோட கொஞ்சம் செல்லமாக இருக்கும்ல. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் எங்கள் அம்மா அப்பா தான், இப்படியெல்லாம் ஏதோ அவர்கிட்ட நினச்சிக்கிட்டு இருந்தேன். வந்துட்டார். வந்த உடனே அந்த ஹோட்டல் சிஎம், ஆனால் பெரிய இதில் வரல அவர். பர்சனலாக வர்றதுக்கு அவங்களுக்கு வேறு தெரியல. வந்தார். அவர் வரும்போதே அவர் நான் அதுக்கு முன்னாடி ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது பார்த்தேன். பல்லாண்டு வாழ்க்கை ஏதோ ஒரு படம் ப்ரீவியூ ஷோக்கு வந்தார், எங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். ஃபோட்டோ எடுத்ததோடு சரி, இப்போ தான் பர்சனை பார்க்குறேன். சிஎம் வந்தார். சார் சார் நம்ப மாட்டேங்க, அவர் பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். அதுதான் எம்ஜிஆருடைய கரிஷ்மா. அது என்னமோ பயத்தில் இல்லை, அன்பு. இது பல பேருக்கு நடந்திருக்கு சார். சாஷ்டாங்கமாக விழுந்துட்டு சார் அவர் பிடிப்பார் பாருங்க, அஃபெக்ஷன் இருக்கும் சார். அந்த பிடியில் நம்ம சரண்டர் சார். அவர் இருந்த உடனே இப்படி தட்டினார். சங்கீதா விழுந்தாங்க. தியேட்டரில் பார்த்தோம். அப்புறம் எழுதி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இதில் சேஞ்சஸ்ஸு, தம்பி நல்லா இருக்கான், ஃபைட்டோட சாங் வை. அப்புறம் அந்த ரீஷூட் பண்ணாங்க. ஸோ அது அவர் பார்த்த சந்தர்ப்பம். அப்புறம் தோட்டத்துக்கு போயிருக்கு, அவர் சந்திக்கிறது தோட்டத்துக்கு போனேன். ஆனால் கடவுள் தான் சார். பல நகைச்சுவை நடிகர்களோட நடிச்சிருக்கீங்க, நாகேஷ் தொடங்கி. ஆமாம். இதில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுருளி, நான் சுருளிராஜன், நாங்கள் நிறைய காரணம் இந்த குரூப்பு எம்ஏ காஜா படத்தில் நிறைய படம். சுருளிராஜன் நான் நல்ல பீக்க வரக்கூடிய ஒரு இது. தங்கவேல் சாரோட 4-5 படம் நடிச்சிட்டார். ஐயோ அவர் டைமிங் சொல்லணுமா. நாகேஷ் சாரோட நடித்தார். நாகேஷ் சார் வந்து எங்கள் வாத்தியாரங்கிறது மெயினாக நாகேஷ் சார் வாத்தியார், நாங்கள் சிஷியர்களுங்கிற மாதிரி ஒரு நானும் ஸ்ரீகாந்த். அவங்கள இப்போ நாகேஷ் சார் நடிக்கும்போதில் இது அதான் நம்ம வந்து இப்போது சிவாஜி சாரோட நடிக்கும்போது, சார் இந்த டவுட்டு இது நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்க முடியாது, நம்ம அந்த அளவுக்கு போக முடியாது. பட் நாகேஷ் இவங்கெல்லாம் நடிக்கும்போது யூ கேன் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். அந்தளவுக்கு நமக்கு ஒரு இது ஃப்ரீக்வென்சி நல்லா பழகுவார். ஆல்மோஸ்ட் எல்லோரும் சார். நான் நடித்த எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட் எனக்கு அது ஒரு என்னடா சந்தோஷம்னா, இப்போ இல்லை சார் அது. நீங்கள் நிறைய நடிக்கிறீங்க, நான் நடிக்கிறது கம்மி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது அந்த ஈகோ கிடையாது. புதுசாக இருந்தாலும் என்கரேஜ் பண்ணுறதோ இன்னொன்றும், எல்லா கமெடியன்ஸ் லெஜெண்ட்ஸ். இதில் யார் தேங்காய் சால் சொல்லணுமா, இவர் கவுண்டர்மணி சொல்லணுமா, செந்தில் சொல்லணுமா, யார் எல்லாரோட நான் ஆல்மோஸ்ட் என்னுடைய நான் ட்ராவலான ஆர்டிஸ்ட்டுங்க தான். அசோகன் சார் வந்துட்டு அது சம்பவமே இல்லாமல் ஒரு டைமிங்கில் ஒரு டைலாக் சொல்லி பாபு அண்ணாருன்னா அது அவரோட புது பாணியை கிரியேட் பண்ணி நம்ம அப்படியே அசந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா? ஒரு 3 வருடங்கள் தொடர்ந்து படப்பிடிப்பில் இருந்துட்டு திடீர்னு பட வாய்ப்புகள் இல்லாமல் போனப்போ எப்படி இருந்தது விஜயபாபுனுடைய மனநிலை? சார் எனக்கு படமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 6 மாதம் ஆச்சு. ஃபேக்ட். நான் அப்போது வந்து யுனைடெட் இந்தியா காலனியில் இருந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நம்ம வைரமுத்து சார் வந்தார். நான் அது காலி பண்ணிட்டு போனேன். 6 மாதம் வரைக்கும் எனக்கு படம் இல்லை, நம்மளை சினிமாவில் யாரும் கூப்பிடலங்கிறது ரிலீஸ் ஆகிறதுக்கு எனக்கு 6 மந்த்ஸ் ஆச்சு. காரணம் அந்த 6 மந்த்ஸ் வரைக்கும் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, யாரும் எடுக்கலை. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கார் இருக்குது, சுற்றுறதுக்கு பணம். எனக்கு வந்து சாயங்காலமானா ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போய் உட்கார்ற பழக்கமே இல்லை.
அது முன்னாடிலேருந்தே ஒரு டைப்பு ஷூட்டிங் போனால் பேக்கப் ஆச்சுன்னு ரூம்குள்ளே போயிடுவேன். என்னுடைய பர்சனல் திங் என் ரூம்குள்ளே தான். வெளியே வரமாட்டேன். அது வெளியே அப்படியே பழகிட்டேன் நான். புரியுது. எங்கேயும் போய் சாயங்காலமானா ஒரு சிட்டிங் உட்கார்றதோ, ஒரு ட்ரிங்க் பார்ட்டியோ நமக்கு தான் தெரிஞ்சு எல்லா ஆஃபீஸில் எல்லாம் இருக்கும். ரொம்ப இப்போ உங்கள் மாதிரி நண்பர் யாராவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பாபு வா சாயங்காலம் அப்படின்னா அது வேறு விஷயம். அதுக்காக டெய்லியாக போய் உட்கார முடியும். அப்போது இப்போ நான் நடிகன் ஆகிட்டேன் சார். பஸ்ஸில் போக முடியாது. சொந்த வேலைக்கு நான் ஊருக்கு போனாலும் ஐ ஹேவ் டு கோ பை கார் ஆர் ஃப்ளைட், இல்லைன்னா ஏசி, மினிமம் செகண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எக்ஸ்பென்சிவ். நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறதே விட்டேன், சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஏன்னா ஊர்லேயும் பந்தாயிடுச்சு இல்லை, நம்ம நடிகன் ஆகிட்டோம். ஏகப்பட்ட கஷ்டம். சரி, குடும்பம் எப்படி நடக்குதுங்கிறது நான் யோசனை பண்ணதே இல்லை. பிகாஸ் என் ஒய்ஃபினுடைய மெயின்டெனன்ஸ். எனக்கு ஊரில் வந்து நான் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வந்தவன். ஏதோ வீடு நடக்கிற வரைக்கும் மெயின்டெனன்ஸ் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வரும்போது அவகிட்ட கொடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட பேசவும் மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து என்னை பார்த்து என்ன அவன் டல்லாக இருக்கான் அப்படி போய் என் ஒய்ஃப் கிட்ட கேட்பார். எங்கள் அம்மா மட்டும் வந்து ஐ எம் ஒன்லி ஒன் சன், சிஸ்டர்ஸ் இருக்காங்க எனக்கு. பட் எல்லோரும் சப்போர்ட்டிவ் எனக்கு. எங்கள் சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே சப்போர்ட்டிவ். ஸோ அவங்களும் வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இவங்க கஷ்டமாக இருக்கானா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆல் மை சிஸ்டர்ஸ் எல்லாருமே. 6 மாதம் கழித்து எனக்கு படம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. என்ன பண்ணணும்? எனக்கு மேக்சின்ஸே தெரியாது சார். தமிழில் எந்த பத்திரிக்கை என்ன யாராவது சொல்லணும். ஒரு நாள் திடீர்னு என் பக்கத்து வீட்டு மாமி, ஏண்டி பிரசன்னா, என் ஒய்ஃப் பேர் பிரசன்னா, உன் புருஷன் யாரோட இருக்கானே கிசு வந்திருக்கு. நல்ல விஷயங்கள் எதுவும் சொல்லலை. அவன் நல்லா நடிச்சிருக்கான், அது எழுதுனதெல்லாம் எதுவும் சொல்லலை. என்ன குடும்பமே நடத்துகிறானாமே ஆழ்வார்பேட்டில். நான் எனக்கா வீட்டுக்கு போனோடனே என் ஒய்ஃப் அவன் புக்கு வேறு பத்திரமா வச்சுட்டு அவள் கற்றுக்கிட்டா கொஞ்சம் தமிழ் படிக்க கற்றுக்கிட்டு அதெல்லாம் காமிச்சு இப்படியெல்லாம் போட்டுருந்தா. அப்போ ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் போகிறதே சொல்கிறேன், வர்றதே சொல்கிறேன், நான் எங்கே போய் குடும்பம் நடத்த முடியும் இப்படியெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லி, சரி அப்போல்லாம் நம்ம அவுட்டோர் போனாலும் கூட சார் என்ன சார் ட்ரெயினுக்கு போவோம், இறங்கின உடனே ஹோட்டல் ரூம் நம்பர் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் சொல்லி ஓகே சமூக மேனேஜர்னு வச்சுக்கோங்க. எனக்கு எந்த மேகசின்ஸும் தெரியாது, யார் போய் நான் கான்டாக்ட் பண்ணுறது. இப்படியே காலம் போயிடுச்சு. இந்த காலகட்டங்களில் நான் பட்ட அவஸ்தை, என்னுடைய ஸ்ட்ரகிள். ஒரு நடிகன் வந்து சார் ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி. அந்த டிக்கெட்டை அடித்தா 1 லட்சமோ 10 கோடியோ 100 கோடியோ, அடிக்கல என்ன செல்லாத காசு. அதுதான் சார் நடிகன். அதுதான் அன்றைக்கி என்னுடைய நிலைமை. வெளியே போக முடியாது, செலவு பண்ண எதுவும் இல்லை, வெளியே ஊருக்கு போக முடியாது. ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டா? எனக்கு 50 வயசு ஒரு தனியாக படுக்க மாட்டேன், பயம். கைலாஷ் போயிட்டு வந்தேன் சார். இன்றைக்கி சுடுகாட்டில் படுக்க சொன்னாலும் படுப்பேன். உங்கள் பையனை நடிகனாக்கணுன்றது உங்கள் முடிவா இல்லை அவருக்கே ஆர்வம் இருந்ததா? இல்லை சார், அவன் ஏதோ நான் நடிச்சுட்டு இருக்க இந்த ஷூட்டிங்க்கு வந்தான் சார். ஏவிஎம்மில் ஒரு சீரியல் நடிச்சுட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் விஷாலுக்கு லெஃப்ட் ரைட் மாதிரி 2 பக்கம், ஒரு பக்கம் நந்தாவும் ஒரு பக்கம் ரமணாவும் இருந்தாங்க. விஷாலிஸ் அவன் நல்லவன். விஷால் பற்றி நான் வந்தும் வெரி நல்ல ஹார்ட்டு. சின்சியராக சொல்லணும்னா ரமணாக்கு எப்பவுமே படம் எடுக்கணும்னு ஆசை கிடையாது. எடுத்திருந்தேன், நானே எடுத்திருப்பேன். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.